கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காததை கண்டித்து மகாமக குளத்தில் மனுக்களை மிதக்கவிட்டு புதுமையான முறையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் 2019ஆம் ஆண்டு முதல் போராட்டக் குழு அமைத்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் அழைப்பு வரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட உரிமை கோரும் போராட்டக் குழுவினர் கோரிக்கை மனுக்களை மகாமக குளத்தில் மிதக்கவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் புதிய மாவட்டம் தொடர்பான அறிவிப்பு வரவில்லை எனில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் சென்னையில் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிப்பதற்கு மனம் இல்லையா அல்லது முதலமைச்சருடைய பேனாவில் மையில்லையா என்பது ஒரு புரியாத புதிராக உள்ளது. அதனால் கும்பகோணம் மாவட்ட அறிவிப்பு என்பது காணல் நீராகிவிடுமோ என்ற எண்ணமும் தோன்றுகிறது. அதனால் இந்த பகுதி மக்களை, நன்றியுடன் உள்ள மக்களை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கும்பகோணத்தை மாவட்டம் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக வருகின்ற சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் கும்பகோணத்தை மாவட்டமாக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இல்லையேல் இந்த மண்ணின் மைந்தர்களான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய ஆலோசனை பெற்று அவர்களுடைய தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தை போல ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் ஒன்று கூட்டி அனைத்து தரப்பு மக்கள், வணிகர்கள், வழக்கறிஞர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என எல்லாரையும் திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.